தாராள பிரபு. தாராள பிரபு. தாராள பிரபு. அது வேணாமா? மச்சான், டேய், அந்த பொண்ணு மேல இவ்வளவு காதல வச்சுட்டு ஏன்டா அவளை பிரியணும்னு நினைக்கிற? நான் வேணா கோபி நட்டு சொல்லி. தேவையில்லாதெல்லாம் எதுவும் பேசிட்டு இருக்காத. போய் வண்டி எடு. இல்லடா, நான் என்ன சொல்ல வரேன்னா, போடா. ஏன் இவ்வளவு நேரம்? வந்தவங்க உங்களை தான் கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான் போயிட்டு வந்தேன். அதனால லேட் ஆயிடுச்சு. சரி, போன வேலை முடிஞ்சுச்சா? முடியல, இன்னும் இருக்கு. கையில என்னாச்சு? அம்மா சொல்றாங்க நீ நார்மலாவே இல்லன்னு. ஏதாவது பிரச்சனையா? ஏன் ஒரு மாதிரியா டல்லா இருக்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப வெயிலா வெளியே, அதான் போயிட்டு வந்ததுல கொஞ்சம் டயர்டா இருக்கு. சரி, இப்போ ரெஸ்ட் எடு. டேய் வாடா, அங்க கொஞ்சம் வேலை இருக்கு. ஓகேடா. அண்ணி, அக்கா, அண்ணி என்னாச்சுக்கா? என்னாச்சு அண்ணி? மீனாட்சி மேடம் கிட்ட பேசிட்டீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? ஆனந்தி விரும்புற விஷயத்த சொல்லிட்டீங்கல்ல? அவங்க அத புரிஞ்சுக்கிட்டாங்களா? அக்கா, என்னாச்சுக்கா? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? விஷயம் தெரிஞ்ச அவங்க எதுவும் பிரச்சனை பண்ணிட்டாங்களா அண்ணி? அந்த விஷயத்த பத்தி அவங்க கிட்ட பேசவே இல்லை. என்ன சொல்றீங்க அண்ணி? ஏன் அவங்க கிட்ட பேசல? அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கிறேன்னு தானே போனீங்க. அப்புறம் என்னாச்சு? என்னால சொல்ல முடியல. சொன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும் தெரிஞ்சும் என்னால எப்படி சொல்ல முடியும்? என்னக்கா சொல்றீங்க? மீனாட்சி மேடம்க்கு ஏற்கனவே மேசிவ் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கான். அவங்க பிள்ளைக்கு அவங்க சாகரத்துக்குள்ள ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வேக வேகமா பொண்ணு பார்த்து இப்ப கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. தம் பிள்ளைக்கு பார்த்து அந்த வரன் தட்டி போயிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்காங்க. உன்னை வேற அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனந்தி. இந்த சமயத்துல இந்த கல்யாணம் நடக்காது, என் தங்கச்சி வேற ஒரு பையனை விரும்புறான்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொன்னா அவங்க எப்படி தாங்கிப்பாங்க? ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்
இந்த அதிர்ச்சியான விஷயத்த சொல்லி அதனால அவங்க உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. நான் அதனால என்னால எதுவுமே சொல்ல முடியல.